நாமலை ஜனாதிபதியாக்கும் திட்டமே திருகோணமலை சம்பவம் பகிரங்கப்படுத்திய தேரர். திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் சபையில் பலரின் வாயை அடைத்த அனுர. நாமல் ராஜபக்ஷவிற்கு அதிர்ச்சி கொடுத்த அமைச்சர் ஆனந்த விஜயபால. ஓய்வூதிய கொடுப்பனவை இழக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள். யாழ்ப்பாண குடிநீருக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்து அபாய அறிவிப்பை வெளியிடும் மாநகர சபை உறுப்பினர். இஷாரா சிவந்தியுடன் தொடர்பில் இருந்த அரசியல்வாதிகள் வெளிப்படுத்திய அமைச்சர். திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்தை வைத்து இனவாதத்தை தூண்ட முயற்சிக்க வேண்டாம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்றைய அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், எம்முடைய அரசாங்கத்தை ஜனநாயக ரீதியாகவோ பொருளாதார ரீதியாகவோ வீழ்த்த முடியாது. இதனால் இனவாதத்தை தூண்டி இந்த ஆட்சியை கவிழ்க்க சிலர் விரும்புகின்றனர். திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் குறித்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருடன் கலந்துரையாட நடந்த விடயங்களை அறிக்கையாக சமர்ப்பிக்குமாறு கூறியுள்ளேன். நிர்மாணிக்கப்பட்டுள்ள சிலையை அகற்றவோ மேலும் கட்டுமான வேலைகளை செய்யவோ அல்லது வேறு எவ்வித செயற்பாடுகளிலும் ஈடுபட வேண்டாம் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எனவே இந்த பிரச்சினை முடிந்துவிட்டது. இவ்வாறு இருக்க ஹனுமன் தீ வைத்தது போல தற்பொழுது இந்த பிரச்சினையை இனவாதமாக மாற்றி தீ வைக்க சிலர் முயல்கின்றனர். நாங்கள் இனவாதத்திற்கு மீண்டும் இடமளிக்க மாட்டோம் என உறுதியாக கூறிக்கொள்கின்றோம். நாம் மட்டுமல்ல, இந்த நாட்டின் பௌத்த மக்களும் அதற்கு இடமளிக்க மாட்டார்கள் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேலும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவிற்கு பாதாள உலக குழுக்களுடன் தொடர்பு உண்டு என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால குற்றம் சுமத்தியுள்ள விவகாரம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாடாளுமன்றில் இன்று உரையாற்றுகையிலேயே ஆனந்த விஜயபால இந்த குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார். அண்மையில் இந்தோனேஷியாவில் இருந்து கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட திட்டமிட்ட குற்ற கும்பல்களை சேர்ந்த சந்தேக நபர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த விசாரணைகளின் போது நாமல் ராஜபக்ஷவிற்கு அவர்களுடன் தொடர்பிருந்தவை தெரிய வந்துள்ளது என குறிப்பிட்டுள்ளார். அந்த விவகாரம் தொடர்பில் தற்பொழுது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். பாதாள உலக குழுக்களுடன் நாமலுக்கு காணப்படும் தொடர்பு குறித்தும் தற்பொழுது விசாரணை முன்னெடுக்கப்படுகின்றது என அவர் குறிப்பிட்டுள்ளார். பாதாள உலக குழுக்களுடன் காணப்படும் தொடர்பு குறித்து எதிர்வரும் காலத்தில் வெளிப்படுத்த முடியும் விசாரணைகளின் பின்னர் அவற்றை வெளியிடுவோம் என அவர் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் வரும் போதைப்பொருள் விற்பனை செய்யவில்லை எனவும் எங்கள் தரப்பு மீது குற்றம் சுமத்த வேண்டாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கஞ்சா சுரங்க சொத்தி உபாலியின் மகன் போன்றவர்கள் பற்றியும் தம்மால் கூற முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி மீது எவருக்கும் குற்றம் சுமத்த முடியாது. இந்த நாட்டு அரசாங்கம் எவ்வாறு ஆட்சி செய்கின்றது என்பது பற்றி அறிந்து வைத்துள்ளனர். நாடாளுமன்றில் சேறு பூசுவதற்கு இடமளிக்க முடியாது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அரசாங்க அதிகாரிகள் மீது எதிர்க்கட்சி அநீதியான குற்றச்சாட்டுகளை சுமத்துகின்றது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ரவி சினவரத்ன, ஷானி அபேசகர, போலீஸ் மா அதிபர் ஆகியோர் மீது சேறு பூசப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். நாங்கள் ஆட்சி அதிகாரத்தை பெற்றுக் கொள்ளும் போது அளித்த வாக்குறுதிகளை நிச்சயமாக நிறைவேற்றுவோம் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண மாநகர சபையில் தற்பொழுது நடைபெறும் ஆட்சி சரியான திட்டமிடல்களுடன் நடைபெறுவதாக தெரியவில்லை. மாநகர மேயர் பதவியை கைப்பற்றிவிட்டோம் என்ற விடயத்துடன் அது முடிந்துவிட்டது. எமது திட்டமிடல்கள் எதிர்காலத்தை நோக்கியதாக அமைய வேண்டும். நகர அபிவிருத்தி என்பது கழிவகற்றும் பொறிமுறையுடன் தான் ஆரம்பிக்கும். எனவே கழிவகற்றும் திட்டத்தை சரியான முறையில் செயல்படுத்த வேண்டும். குறிப்பாக யாழ்ப்பாணம் தண்ணீர் வளத்தை பாதுகாக்க மனித மலக்கழிவுகளை உரிய வகையில் செயல்படுத்தி சுழற்சி செய்து விவசாயத்திற்கு கூட பயன்படுத்தலாம். இவ்வாறு யாழ்ப்பாணத்தின் அபிவிருத்தி மற்றும் அதன் எதிர்கால செயல் திட்டங்களை எவ்வாறு செயல்படுத்துவது என்பது தொடர்பாக யாழ்ப்பாணம் மாநகர சபை உறுப்பினர் உதயசிறி மேலும் தெரிவித்துள்ளார்.
நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்கான யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. 1971ஆம் ஆண்டு முதலாம் இலக்க நாடாளுமன்ற ஓய்வூதிய சட்டத்தை அகற்றுவது குறித்த சட்டமூலத்தை நாடாளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. தேர்தலின் போது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தனது கொள்கை பிரகடனத்தை வெளியிட்டிருந்தது. இந்த கொள்கை பிரகடனத்தின் அடிப்படையில் அளிக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றும் நோக்கில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியத்தை ரத்து செய்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்திற்கு தெரிவான உறுப்பினர்கள் மற்றும் அவர்களது வாழ்க்கை துணைக்கு தற்பொழுது வழங்கப்பட்டு வரும் ஓய்வூதிய உரிமையை ரத்து செய்வதே இந்த சட்டமூலத்தின் நோக்கமாகும். இந்த சட்டத்தை ரத்து செய்வதற்காக கடந்த ஜூன் மாதம் 16ஆம் தேதி நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் கொள்கை ரீதியான அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இந்த நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு சட்டம் வரைவு செய்யப்பட்டு அது குறித்து சட்டம் அதிபரிடம் ஆலோசனைக்கும் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சட்டமூலத்தை நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் நாடாளுமன்றத்தில் அமைச்சரவையில் சமர்ப்பித்திருந்தார். இந்த சட்டமூலத்தை வர்த்தமானியில் அறிவிப்பதற்கும் அதன் பின்னர் அனுமதி பெற்றுக் கொள்வதற்காக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கும் அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இந்த சட்டம் தொடர்பில் இன்றைய தினம் நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கருத்து வெளியிடப்பட்டுள்ளது. நாமல் ராஜபக்ஷ எனும் திருடனை நாட்டின் ஜனாதிபதியாக மாற்றவே இவ்வாறு இனவாதம் தூண்டப்பட்டு வருவதாக ராஜாங்கனை சத்த ரதன தேரர் தெரிவித்துள்ளார். இந்த சந்தர்ப்பத்தில் நாட்டு மக்கள் பதற்றமடையாமல் இருக்க வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நேற்று திருகோணமலையில் புத்தர் சிலை விவகாரம் தொடர்பில் தனது உத்தியோகபூர்வ யூடியூப் தளத்தில் காணொலி ஒன்றை வெளியிட்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர் சுய அரசியல் லாபங்களுக்காகவே இவ்வாறான விடயங்கள் அரங்கேறி வருகின்றன. ஜனாதிபதி விடயத்தில் தீவிர விசாரணையை முன்னெடுக்க வேண்டும். மதகுருமார் என்பதற்காக நாட்டை நாசமாக்க இடமளிக்க முடியாது. ரணில் விக்ரமசிங்க என்னை சிறையில் அடைத்தது போல தற்போதைய ஜனாதிபதியும் இவ்விடயத்தில் குற்றமிழைத்தவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும். இந்த நாட்டில் காணப்படக்கூடிய போதைப் பொருள், பெண்கள் மீதான அத்துமீறல்கள், கொலைகள், குற்ற செயல்கள் தொடர்பில் பேச இவர்கள் எவரும் முன்வரவில்லை. எனினும் தற்பொழுது புத்தர் சிலை பெரிய பிரச்சனையாக மாறி வருகின்றது. புத்தர் எங்களது மனதில் தான் இருக்கின்றார். புத்தர் சிலைகளை ஸ்தாபிப்பதை விட இந்த நாட்டில் இன்னும் பல பிரச்சனைகள், சிக்கல்கள் உள்ளன. அவற்றை தீர்க்க வேண்டும். இது ஒரு அரசியல் சூழ்ச்சி என்பது தெளிவாக தெரிகின்றது. ஆகவே யாரும் இவ்விடயத்தில் குழப்பமடைய வேண்டாம் என நாம் நாட்டு மக்களிடம் கோர விரும்புகின்றேன் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கனேமுள்ள சஞ்சீவ கொலைக்கு உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட இஷாரா சிவந்தி உட்பட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர்களிடம் மேற்கொண்ட விசாரணைகளில் பாதாள உலகத்துடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் தொடர்பில் தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. இன்று நடைபெற்ற நாடாளுமன்ற வரவு செலவு திட்ட குழு விவாதத்தில் பங்கேற்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை மேலும் 80 ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர்களுக்கு சிவப்பு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களை கைது செய்து இலங்கைக்கு அழைத்து வர நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்தோனேஷியாவில் வைத்து கைது செய்யப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட சந்தேக நபர்களிடம் மேற்கொண்ட விசாரணையின் போது ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்கு பிறகு 7 T56 ரக துப்பாக்கிகள், 1 T81 ரக துப்பாக்கி, 6 கைத்துப்பாக்கிகள், 9 ரிவால்வர்கள், 2 ஆயுதங்கள் மற்றும் 909 தோட்டாக்கள் மீட்கப்பட்டதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார்.